ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொழுக்கட்டை மேல் மாவு. இந்த மாதிரி செஞ்சோம்னா விரிசல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். இதுக்காக நம்ம மாவு கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலையே பாரம்பரிய முறையில் இந்த மாதிரி தயார் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக விரிசல் இல்லாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பச்சரிசி 1 கப் எடுத்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப பளிச்சுன்னு கிடைக்கும். நமக்கு ஒயிட்டாக நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இது கூட 2 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாங்க. அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம இந்த அரிசி எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப வழுவழுன்னு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த அரைச்ச இந்த அரிசி மாவு விழுத இந்த வானலியில் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்ஸியும் அந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கலாங்க. ஊற்றியாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கிற தண்ணியும் சேர்த்தாச்சு. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கலரும்போது. இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாங்க. ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ கைவிடாமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு நல்லா சீக்கிரமாக கெட்டியாகிடும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, இந்த மாதிரி பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலையே. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லாவே குறைஞ்சிருக்கு. பார்த்திங்களா, நம்ம எடுத்த தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். ஓரங்கள்லாம் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். நம்ம இந்த மாவு கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே வெந்த மாவு கொஞ்சம் வேகாத மாவெல்லாம் தெரியும். நல்ல ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை கலந்து விடணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டோம்னா மறுபடியும் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாது பேனில். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நேரம் ஆனால் கூட நமக்கு இந்த கொழுக்கட்டை விரிசல் இருக்கவே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீங்களே உணர்வீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்தது இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ தான் பிசைறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அகலமான பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு பார்த்திங்களா, அச்சில் செஞ்சாலும் சரி, நம்ம கையிலேயே இந்த மாதிரி பின்னல் போட்டு செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாக தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய கொழுக்கட்டை மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசலே இருக்காது நமக்கு. நம்மளுடைய அருமையான கொழுக்கட்டை மாவு ரெடி. உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை மேல் மாவு செய்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தம்.